கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த அருமையான ஜாய் டிவியின் வழியாக மகிழ்ச்சியான குடும்பம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வளமான வாழ்வு என்ற இந்த தொடரிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சியுடையதாக இருக்க வேண்டும் என்றால் நாம் வளமான வாழ்வு உடையவர்களாக இருக்க வேண்டும் இல்லவா? ஹல்லேலூயா. சரி, இந்த நாளில் நம்ம என்ன காரியத்தை பார்க்க போகிறோம் என்றால், உங்கள் வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவது நான் சொன்னேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், அதனாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது, சகலம் பரிபூர்ணமாக இருக்கிறது என்று சொன்னேன். அடுத்ததாக விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் பேசுகிற பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிறதான இந்த சக்திகள், அற்புதங்கள், நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நீங்கள் கொண்டு வர முடியும் என்று சொன்னேன். இன்றைய நாளிலே உங்களுக்கு உங்கள் வார்த்தைகளில் வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமீன். பாருங்க, மனிதனுடைய வாயின் வார்த்தைகளிலே மிகவும் வல்லமை இருக்கிறது. ஏன்னா மனிதன் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய சாயலாக நாம் படைக்கப்பட்டபடியால் தேவத்துவம் நமக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அப்படிப்பட்ட தேவனுடைய சாயலாக நம்ம உண்டாக்கப்பட்டதினால இந்த உலகத்திலே தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக, அதாவது தேவனுடைய பிரதிநிதியாக, தேவனை பிரதிபலிக்கிறவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம். ஹல்லேலூயா. அதனால பார்த்தீங்கன்னா தேவனுடைய நிறைய சுபாவங்கள் நமக்குள்ளே இருக்கும். அப்போது தேவனுடைய சுபாவங்களிலே ஒன்று என்னவென்றால், அவர் வார்த்தையினாலே இந்த உலகத்தை படைத்தார். இந்த உலகத்தை அவர் படைத்தது எப்படி? வார்த்தையினாலே. உலகம் உண்டாக்கப்படுவது, பூமி உண்டாக்கப்படுவது, சமுத்திரம் உண்டாக்கப்படுவது, நட்சத்திரங்கள் உண்டாக்கப்படுவது என்று சொல்லி வாயின் வார்த்தையினாலேயே அவர் இந்த உலகத்தை படைத்தார். பிரியமானவர்களே, அதே போல நமக்கும் நம்முடைய வார்த்தையிலும் சக்தி, பலன், வல்லமை உண்டு. பிரியமானவர்களே, இதை அநேகர் நாம் உணராமல் இருக்கிறோம். எனவே நாம் எப்பொழுதும் நெகட்டிவான வார்த்தைகளையும் தவறான வார்த்தைகளையுமே அநேக நேரம் உபயோகிக்கிறோம். ஏன் நாம் அப்படி உபயோகிக்கிறோம் என்றால், நமக்கும் உலகத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கும், கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கும் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. என்னவென்றால், நாம் விசுவாச வார்த்தைகளை பேசுகிற பொழுது அது பலிக்கும். ஆனால் இப்போ இந்த காரியங்கள் கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு தெரியாதனாலே உலகத்தில் பாருங்கள், எப்பொழுதுமே எப்படி இருப்பாங்க? நெகட்டிவாக தான் பேசுவாங்க, பாசிட்டிவாகவே யாருமே பேச மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், நீங்கள் அலுவலகத்துக்கு கிளம்பி கொண்டு இருக்கிற பொழுது உங்களுக்கு நீங்கள் 20 நிமிஷத்தில் நீங்கள் எங்கே போகணும்? பஸ் ஸ்டாப்புக்கு போகணும்னு வச்சுக்கோங்க. இன்னும் 20 நிமிஷம் இருக்குது. ஆனால் நீங்கள் அரை மணி நேரத்துக்கு முன்பாகவே உங்களுடைய கணவரோ பிள்ளைகளோ சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, அம்மா இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சுமா, ஆஃபீஸ்க்கு சீக்கிரமாக கிளம்புங்க. கணவர் சொல்லுவார், ஐயோ நேரம் ஆயிட்டுருக்கு. இப்படி எல்லாருமே எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருப்பாங்க? ஒரு ½ அன் அவர் முன்னாடி கூட ஒரு சில 1 மணி எந்திரிச்ச உடனே 1 மணி நேரம் முன்னாடி கூட சொல்லுவாங்க. எந்திரிச்ச உடனே கூட சொல்லுவாங்க, ஐயோ சீக்கிரமாக எந்திரி, ஆஃபீஸ்க்கு நேரமாச்சு என்று சொல்லி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? இது எப்படி இந்த வார்த்தையை நினச்சி பாருங்கள், இது எவ்வளோ ஒரு நெகட்டிவான வார்த்தை. அலுவலகத்துக்கு நேரமாகி விட்டது. நேரமாகலை, இன்னும் நிறைய நேரம் இருக்குது நீங்கள் கிளம்ப. அப்போ என்ன சொல்லணும்? அம்மா நீ கிளம்புவதற்கு இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கிறது, நீ கிளம்புவதற்கு 2 மணி நேரம் தான் இருக்கிறது என்று சொல்லி பாசிட்டிவாக பேச வேண்டும் இல்லையா? அப்படி நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்லிட்டு அறக்க பறக்க ஓடி பஸ்ஸுக்கு நேரமாச்சு போய் உண்மையிலே பஸ்ஸை விட்டுட்டு லேட்டாக போவோம். ஏனென்றால் அந்த வாயில் பேசின வார்த்தையை நம்ம அக்செப்ட் பண்ணியிருப்போம், ஆமான்ட்டு. இப்படி அந்த நெகட்டிவான வார்த்தைகளை நம்ம தவிர்ப்பது நமக்கு மிகவும் நல்லது. ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் எப்பொழுதுமே சொல்லுகிற பொழுது பாசிட்டிவாக வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். தேவன் பாருங்கள், உலகம் உண்டாக கடவுது, இது உண்டாக கடவுது என்று சொல்லி தான் அநேக நேரங்களிலே அவர் சொன்னார். அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருந்தது இல்லையா? அதே போல் என்ன இருக்கிறது? நம்முடைய வார்த்தையிலும் வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா வார்த்தையினால் தான் பல விதமான அற்புதங்களை செய்தார். பிசாசுகளை வார்த்தையினால் விரட்டினார், குருடர்களை சுஸ்தமாக்கினார். எல்லாமே அவர் வார்த்தையினாலே. கடலை அமர்த்தினார், காற்று அமர்ந்தது இல்லையா? புயல் கொந்தளித்து பொங்குகிற பொழுது அது வாயினாலே அதட்டினார். மற்றும் பார்த்தீங்கன்னா, இறந்து போன மரித்தவனை கூட வாயினாலே என்ன செய்தார்? வா என்று சொன்னார். இப்படி அவர் செய்த பல அற்புதங்கள் வாயின் வார்த்தைகளாலே இருக்கிறது. பிரியமானவரே, ஹல்லேலூயா. எனவே நீங்களும் உங்கள் வாயின் வார்த்தைகளை பயன்படுத்தி அநேக அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய முடியும். ஆமீன். இதை நான் இந்த வசனங்கள்லாம் சொல்கிறேன், நீங்கள் இதை நன்றாக தியானித்து இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும்? இந்த வாழ்க்கையிலே நீங்கள் இதை உபயோகப்படுத்தணும், பயன்படுத்தணும். ஆமீன். யோபு
6ஆம் அதிகாரம் 25வது வசனம். செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு. செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். எனவே பெரியமானவர்களே, பெண்களாக இருந்தீங்கன்னா சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் கொஞ்சம் வயதானவங்க ரொம்ப நெகட்டிவான வேர்ட்ஸாக பேசுவாங்க. நான் இருந்து என்னத்தை செய்ய, நான் செத்தாதான் உங்களுக்குலாம் தெரியும், நான் இப்போ எல்லாம் செஞ்சிட்ருக்கேன், அப்போ வரைக்கும் ஓகே உங்களுக்கு, அப்போ நான் செத்து போனதான் உங்களுக்கு தெரியும், நான் அப்படியானாலும் தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாமே நெகட்டிவாக பேசுவாங்க. நீ இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தேன், நான் சீக்கிரம் செத்துருவேண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்தால் நீ நாசமாக போயிரு, இப்படி அநேகமான நெகட்டிவ் வேர்டாக சொல்லுவாங்க. அந்த வேர்டை நினச்சி பாருங்கள். இந்த வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் பழிச்சா எப்படி இருக்கும் இல்லையா? அப்போ நான் பேசுகிற நெகட்டிவான வார்த்தைகளாக இருந்தாலும் அது நம்ம வாழ்க்கையில பழிக்கும். எனவே நாம் எப்பொழுதும் பாசிட்டிவான வார்த்தைகளையே பேச நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே நம்ம பேசுகிற வார்த்தைகள், பேச்சுக்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையை பாதிக்கும் என்று சொல்லி பார்த்தோம் இல்லையா? பாருங்கள், இப்போ நீங்கள் வீணாக பேசினீங்கனாலும் உங்களுடைய வல்லமையை நீங்கள் இழந்து விட முடியும். வசனம் வாசிக்கலாம், மத்தேயு 12:36. ஸோ நம்ம வாயின் வார்த்தைகளில் ரொம்ப கவனம் இருக்கணும். வீணான பேச்சு பேசக்கூடாது, காரியமின்றி நம்ம ஒரு பேசக்கூடாது. இந்த மாதிரி நம்ம பேசுகிற பேச்சுக்களின் மூலமாக பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் நமக்கு என்ன ஆகும்னா நம்முடைய சக்தி விரயமாகிறது. ஆமீன். பாருங்கள், உங்களுக்கு தேவையான வல்லமை, உங்களுக்கு ஜீவித்திற்கு தேவையான வல்லமை எல்லாம் என்ன ஆகிறது? விருதாவாக செலவழிக்கப்படுகிறது. அதனால தான் நம்ம வார்த்தைகளை பேசும் பொழுது நம்ம பார்த்து உபயோகிக்க வேண்டும். வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு 12வது அதிகாரம் 36வது வசனம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். எனவே நாம் பேசுகிற பொழுது வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது. உங்களுக்கு சகோதரர் இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, வெளில உங்களுக்கு இருப்பாங்க, அவங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களோட நீங்கள் வீணா கதை பேசி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வேதத்தை வாசிக்க, மற்ற காரியங்களை செய்ய உண்மையிலே உங்களுக்கு பலன் இருக்காது. வீட்டு காரியங்களை செய்கிறது கூட நம்மளுக்கு பலன் இருக்காது இல்லையா? அதனால நம்ம எப்பயுமே எப்படி இருக்க வேண்டும் என்றால் வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது. பைபிள் என்ன போட்டிருக்கு? மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும். இருதயத்தில் எந்த மாதிரி காரியங்கள் மனசில் வச்சுருக்கீங்களோ அதுதான் வரும். ஒருத்தவங்க மேலே நீங்கள் வெறுப்பு வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வாயிலிருந்து வெறுப்பான வார்த்தைகள் தான் வரும். ஒருத்தவங்களை அசட்டையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வார்த்தை எப்படி வந்துடும்? உங்களை அறியாமையே அசட்டையான வார்த்தைகளும் நெகட்டிவான வார்த்தைகளும். ஒருத்தவங்களை பற்றி நீங்கள் பெருமையான காரியங்களையும் புகழ்வான காரியங்களும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வாயிலேருந்து புகழ்ச்சியதான வார்த்தைகள் தான் உங்களுக்கு வரும். எனவே உங்கள் இருதயத்தில் எது நிறைந்திருக்கிறது அதுதான் உங்கள் வாய் பேசும் என்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். அப்போது நல்ல மனுஷன் என்ன செய்கிறான்? இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். அப்போ உங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்க வேண்டும்? நல்ல பொக்கிஷங்களாக நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டும். நல்ல சிந்தனைகள், கர்த்தருடைய வார்த்தைகள், நன்மையானவைகள், அன்பானவைகள், சந்தோஷமானவைகள், அந்த மாதிரி மனசில் நீங்கள் வச்சுருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் பொல்லாதவைகளை வச்சுருந்தீங்கன்னா பொல்லாத காரியங்கள் தான் என்ன வரும்? உங்கள் வாயிலேருந்து வரும் என்று சொல்லி இதிலேருந்து நம்ம பார்க்கிறோம். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது. வீணான வார்த்தைகளை நம்ம பேசுகிற பொழுது தேவையில்லாத வார்த்தைகளை என்ன செய்யுது? நம்மளுடைய நம்மளை பலவீனங்களாக, அதாவது நம்மளுடைய சக்திகள் எல்லாம் செலவழித்து போகிறது மட்டுமல்ல, ஆவிக்குரிய ரீதியில் மட்டுமல்ல, சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட தரித்திரம் உண்டாகும் என்று வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 23வது வசனம். நீதிமொழிகள் 14:23. நான் சொன்னது போலயே முக்கியமான வசனங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதை நீங்கள் வசனமாக வாசித்து நீங்கள் தியானம் பண்ணலாம். சகல பிரயாசத்திலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். ஏன்னா சகல பிரயாசத்திலும் நம்ம செய்கிற பிரயாசங்கள், மற்ற காரியங்கள், எல்லா காரியங்களாலையும் பிரயோஜனம் இருக்குது. ஆனால் நீங்கள் பேசிக்கிட்டே தான் இருந்தீங்கன்னா பிரியமானவர்களே, அதனால வறுமை மாத்திரம்தான் வரும் என்று வசனம் சொல்லுகிறது. ஏன்னா என்ன செய்ய வேண்டிய வேலை?
அதை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. என்ன காரியத்தை செய்யணும் அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். தேவையில்லாமல் வந்து பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா எப்பொழுது பார்த்தாலும் என்ன செய்கிறாங்க, ஃபோனை தூக்கிட்டு தேவையில்லாத யாரோ பேசுனது, யாரோ சொன்னது, தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத படங்கள், தேவையில்லாத காரியங்களெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இது என்ன செய்யும், இதுவும் நமக்கு வந்து ஒரு வறுமையை மாத்திரம் தான் தரும். நல்ல நல்ல காரியங்களை செய்ய முடியாமல் போயிடும் இல்லையா? அதனால் நீங்கள் எதையாவது நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் நல்ல பொக்கிஷங்களை உங்கள் இருதயத்தில் சேர்த்து வைப்பதற்காக வேண்டி நல்ல நல்ல காரியங்களை நீங்கள் கேட்டு பழகுங்கள். எப்பொழுதுமே பாசிட்டிவான வார்த்தைகளையே பேச வேண்டும். நிச்சயமற்ற பலவீனமான வார்த்தைகளை நீங்கள் பேசக்கூடாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இதை என்னால் செய்ய முடியாது, நான் வந்து பலவீனமாக இருக்கிறேன், நான் வந்து என்னால் இது முடியாது, இது எப்படி செய்ய வேண்டும் என்றே தெரியவில்லையே, எனக்கு ஒன்றுமே தெரியவில்லையே, இப்படிப்பட்ட நெகட்டிவான வார்த்தைகளை நான் பேசக்கூடாது. அதற்கு பதிலாக இயேசு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு கர்த்தர் எனக்கு எல்லா காரியமும் உதவி செய்வார், என் ஜெபத்தை கேட்பார். அருமையான வார்த்தைகளையே, விசுவாச வார்த்தைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பேச வேண்டும். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே நம்ம வந்து நான் வியாதியாக இருக்கிறேன், நான் பலவீனமாக இருக்கிறேன், நான் கால் வலிக்குது, எனக்கு அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன், நான் வர இப்படி ஆகிட்டு வரேன் என்று சொல்லி நீங்கள் வந்து பலவிதமான நெகட்டிவ் வார்த்தைகளை நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க. நான் பலவீனமாக இருக்கேன், எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து வசதியே இல்லை, எனக்கு பணமே இல்லை அப்படின்னு சொல்லி நெகட்டிவான வார்த்தைகளே பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அதுவே உங்கள் வாழ்க்கையிலே பலித்து விடும். எனவே நீங்கள் முடிந்த வரைக்கும் நெகட்டிவான வார்த்தைகளை பேசாதீர்கள். பாருங்கள், உலக பிரகாரமானவங்க கூட பாருங்களேன், கடைகளுக்கு நீங்கள் சின்ன வயசில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், கடையில் போகிறோம், கடையில் போய் ஜாமான் வாங்க போகிறோம், இப்போ போய் அவர்கிட்ட போய் ஒரு காரியம் கேட்குறோம், ஒரு முக்கியமான காரியம் கேட்குறோம், நான் வந்து சீனி தீர்ந்து போயிட்டு அவர்கிட்ட நான் வந்து சீனி இருக்கா அப்படின்னு சொன்னால் அது சீனி இல்லை அப்படின்னு அவங்க இல்லைன்னு சொல்லக்கூடாதான். சொன்னால் தரித்திர மாதிரி இல்லாமல் போயிடும், இல்லாமல் வாயில் சொன்னபடியே இல்லாமல் போயிடும்னு சொல்லிட்டு இல்லை சர்க்கரை இருக்குது அப்படி எது வேறு என்ன இருக்குதோ அதையே தான் அவங்க சொல்லுவாங்க. கருப்பட்டி இருக்குது எடுத்துகிட்டு போங்கப்பா, சீனி இல்லை அது சீனி தான் சொல்கிறாங்க, கருப்பட்டி இருக்குது மண்டவலை இருக்குது, அப்போ நம்மளே புரிஞ்சுக்க வேண்டியதா, ஓ சீனி இல்லையா அப்படின்னு நம்மளே சொன்னோம், ஆமாப்பா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாயில் இது இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களாம். அந்த மாதிரி கடைக்காரங்களாக இருப்பாங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, உலக பிரகாரமானவர்கள் கூட அவ்வளவு ஞானத்தோடு பேசுகிறார்கள். எனவே நம்ம வந்து எப்படி பேச வேண்டும் என்றால் வந்து நல்ல வார்த்தைகள், நெகட்டிவான வார்த்தைகளை நாம் வந்து பேசக்கூடாது. நீதிமொழிகள் 12:18 பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. ஆனால் அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த வார்த்தையில் வந்து நல்ல வார்த்தைகள் இருக்குது, நெகட்டிவான வார்த்தைகள் இருக்குது. இப்போ நெகட்டிவான வார்த்தைகளை நம்ம ஒருத்தவங்களை பார்த்து பேசுகிறோம், என்னங்க நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்களே, உங்களை பார்த்தா ரொம்ப டல்லாக தெரியுதே, நேற்றைய போல் இல்லையே, இன்றைக்கி நீங்கள் ரொம்ப டல்லாக தெரியுங்க, ஒருத்தவங்க சொல்லுங்கள், அவங்க நல்லவங்களா நல்ல ஸ்ட்ராங்காக நல்லா இருந்தால் கூட ஐயோ நான் அப்படியா நினச்சி அவங்க கொஞ்சம் நேரத்தில் சோர்ந்து போய் முகமாக சோர்ந்து வச்சுக்குவாங்க, மனசுலேயே சோர்வு நினைப்பாங்க. அதனால் நம்ம வாயில் வார்த்தையில் வந்து சக்தி உண்டு. பாருங்கள், சில வேளை நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம், ஐயோ நீ படிக்கவே மாட்டேங்கிற, நீ உருப்படுவியாடா, நீ வந்து நல்லாவே இருக்க மாட்டேன், நீ வந்து இதாகிடுவா அப்படின்னு நம்ம பிள்ளைகளை பார்த்து நம்ம வந்து சபிப்போம். அந்த மாதிரி வந்து இந்த ஒரு வேலை நீங்கள் ஒரு வேலை சொல்லியிருப்பீங்க, அந்த வேலை செஞ்சுருக்க மாட்டான், அப்படி செய்யாத போது நீங்கள் சொல்லுங்கள் சரியான சோம்பேறி, நீலாம் உருப்படவே மாட்டடா அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி வார்த்தை நெகட்டிவான வார்த்தை உண்மையில் அவங்க வாழ்க்கையில் வந்து பழிக்கும். சில சமயங்களில் பிள்ளை கழுத, எரும மாடு, நாய் அப்படின்னு பேசுவாங்க. அப்போ நாய் மாதிரி அவங்க சுற்றிட்டு தான் தெரியும். நாய், கழுத, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் மிருகங்களுக்குரிய வார்த்தையெல்லாம் பிள்ளைகளுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது. எந்த விதமான நெகட்டிவ் வார்த்தையுமே நீங்கள் பேசக்கூடாது. சரி, இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12:18 பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்கள் உண்டு. அப்போது நம்ம வந்து எப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம வந்து பேச வேண்டும்? இவ்வளோ நேரம் சொன்னேன், ஒரு நல்ல அன்பான, இன்பமான, சந்தோஷமான, அருமையான வார்த்தைகளையும் பாசிட்டிவான வார்த்தைகளையும் வேதத்தில் உள்ள வாக்குத்தத்த வார்த்தைகளையும் நீங்கள் அதிகமாக பேச வேண்டும். எவைகள்லாம் நீங்கள் பேச முடியாது? பொய்யான வார்த்தைகளை நீங்கள் பேசக்கூடாது, கோபமான வார்த்தைகள் அது கூடாது, மதிகேடான வார்த்தைகள் நீங்கள் பேசக்கூடாது, தூஷணமான வார்த்தைகள், அசுத்தமான பேச்சுக்கள், அது மட்டும் இல்லை பலவீனமான வார்த்தைகள், அடுத்தவர்களை அதேரியமூட்டக்கூடிய வார்த்தைகள், கபடான சொற்கள், பெருமையான பேச்சுக்கள் வந்து என்ன செய்யும், நம்மளுக்கு வந்து அது விடுதலை கொண்டு வரும். அது நம்ம ரொம்ப பெருமையாக பேசுகிறோமா, நம்ம அடுத்து நம்ம எது காரியத்திலையும் கீழே இன்னும் டவுன் ஆக போகிறோன்னு அர்த்தம் இல்லையா? பெருமையான வார்த்தைகளை பேசக்கூடாது. அடுத்ததாக கோல் சொல்லுதல், புறம் கூறுதல், இது எல்லாமே வேதத்தின் வழியாக பார்க்கிற பொழுது அநேக வார்த்தைகள் இருக்குது. இந்த வார்த்தையெல்லாம் நாம் பேசக்கூடாது. அப்போ நம்ம எந்த மாதிரி வார்த்தைகளை பேசுகிறோமோ அப்படியே என்ன செய்யும், நம்முடைய வாழ்க்கையிலே
நல்ல காரியங்களாக நாம் நடக்கும். அல்லேலூயா. வசனம் வந்து நீதிமொழிகள் 25:15. இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். அப்போ நம்ம இனிமையாக பேசணும்னா எந்த காரியத்தையும் நாம் சாதித்து விடலாம். அடுத்து நீதிமொழிகள் 16:21. இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புக்கு ஔஷதமும் ஆகும். நீதிமொழிகள் 16:21 வாஸ்தவமாக இனிய சொற்கள் எப்படி இருக்கும்? தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புக்கு ஔஷதமாக இருக்கும். மெல்லிய பிரதித்திரம் கோபத்தை மாற்றும். ஒருத்தவங்க எவ்வளோதான் கோபத்தோடு பேசிகிட்டு இருந்தாலும் நீங்கள் அந்த கோபத்தில் கத்தாமல் சவுண்டை குறைச்சி நீங்கள் மெதுவாக பேசுனீங்கன்னா மெல்லிய பிரதித்திரம் கோபத்தை மாற்றும் என்று வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதனாலே வார்த்தைக்கு வல்லமை உண்டு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வந்து நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து வார்த்தைகளே பேசலாம். அது மட்டும் இல்லை, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்னு சொன்னேன் இல்லையா? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று மத்தேயுவில் சொன்னேன். அதுபடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனிதனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் தான் அந்த வாயிலிருந்து வார்த்தையில் வருகிறது. எனவே நீங்கள் நல்ல சிந்தனை உடையவர்களாகவும் நல்ல எண்ணங்கள் உடையவர்களாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணங்களே உங்களுக்கு எப்படி வரும்? பாசிட்டிவான வார்த்தைகளே உங்கள் வாயிலிருந்து கொண்டு வரும். நம்முடைய வாயின் வார்த்தைகளும் பேச்சுகளும் நமது வாழ்க்கையிலே பெரிய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். பிரியமானவர்களே, அது பாருங்கள், நம்முடைய வாயில் பேசும்போது வல்லமை இருப்பதனால தான் இந்த மாதிரி நம்ம எது பேசினாலுமே மிகவும் கவனத்தோடு பேச வேண்டும். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வசனம் வந்து மத்தேயு 12:36 நம்ம பேசுகிற வீண் பேச்சு வார்த்தைகள் எல்லாவற்றையும் நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. எனவே நம்ம வந்து நெகட்டிவான வேர்ட்ஸை நம்ம பேசக்கூடாது. உதாரணத்துக்கு இது என்னால் கூடாது, இதை செய்ய எனக்கு சக்தி இல்லை, என்ற பணம் இல்லை, திறன் இல்லை என்பதை போன்ற நிச்சயமற்ற வார்த்தைகளை தவிர்த்து இது என்னால் கூடும், தேவ பலத்தால் இதை செய்வேன் என்று தீர்மானமுள்ள உறுதியுள்ள வார்த்தையிலே நாம் பேச வேண்டும். நான் வியாதியாக இருக்கிறேன், நான் கடனாக இருக்கிறேன், நான் பலவீனமாக இருக்கிறேன், இனி எனக்கு நம்பிக்கை இல்லை என்று, எனக்கு வாழ மனமில்லை, எனக்கு பயமாக இருக்கிறது, நான் தப்ப முடியாது, எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்று சொல்லி என்பது போன்ற வார்த்தைகளை நீங்கள் உபயோகிக்கும் போது நீங்கள் ஆவிக்குரிய விதிப்படி நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே தேவன் இருப்பதை, உங்களுக்குள்ளே தேவத்துவம் இருப்பதை, உங்களுக்குள்ளே பரிபூரணம் இருப்பதை நீங்கள் என்ன செய்து மறுக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே பரிபூரணம் என்பது இருக்கிறது என்பது உணராதனால் தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு பயமாக இருக்கிறது, நான் எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவேனோ என்று தெரியவில்லை, எப்படி இந்த கடனை அடைப்பேனோ என்று தெரியவில்லை, எனக்கு எப்படி திருமணம் ஆகும் என்று எனக்கு தெரியவில்லை, எனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளையோ பெண்ணோ நல்ல எப்படிப்பட்டவர்களோ என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி நாம் தவறான நெகட்டிவான வார்த்தைகளை அடிக்கடி பேசிவிடுகிறோம். அப்படி பேசுவதை விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் உங்களுக்குள்ளே பரிபூர்ணம் இருக்கிறது. உங்களுக்குள்ளே முதல் 2 எபிசோடில் நல்லா சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அதன்படியே உங்களுக்குள்ளே பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கிறது. கடனை அடைக்கக்கூடிய ஐஸ்வர்யம் உங்களிடம்தான் இருக்கிறது. நோய்களை போக்கக்கூடிய பலன் உங்களிடம்தான் இருக்கிறது. உங்களுக்கு மனதில் கவலைகளும் பாரங்களும் நீக்கக்கூடிய சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களிடம்தான் இருக்கிறது. எனவே நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்குள்ளே இருக்க தெய்வத்துவத்தினாலே, அதாவது தேவனுடைய கிருபையினாலே, தேவனாலே நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியும். எவ்வளவு தூரம் நீங்கள் தாழ்வாக இருந்தாலும் நீங்கள் திரும்பவுமாக மேலே எழும்பி நடக்க முடியும். எத்தனை தடவை நீங்கள் தோல்வி அடைந்திருந்தாலும் நீங்கள் திரும்பவுமாக நீங்கள் வெற்றி பெற முடியும். அன்பான சகோதர சகோதரிகளை, நீங்கள் வந்து குழந்தைகளை நீங்கள் வளர்க்குறீங்க. குழந்தைகளை வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து ஒருவேளை மக்க பிள்ளையாக இருக்கலாம், கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் சிரமப்படுற பையனாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இது உங்கள் பிள்ளை தான். எனவே நீங்கள் தவறாகவோ நெகட்டிவாகவோ நீங்கள் எந்த வார்த்தையும் நீங்கள் பேசிவிடக்கூடாது. பொதுவாக எல்லா சகோதரிகளும், அதாவது எல்லா தாய்மார்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, பிள்ளை வந்து குறைச்சி மருந்து இப்படித்தான், சரியான மக்க பையனாக இருக்கிறானே, சரியாக படிக்கலையே, நீ எல்லாம் என்னடா பாஸ் ஆக போகிற, இப்படியே சொல்லி திட்டுவாங்க. நீ படித்து உருப்படவே மாட்டடா, நீ படித்தும் புரோஜனம் இல்லடா, என்னடா 30 மார்க்கு 40 மார்க்லாம் வாங்கிட்டு இருந்தா எப்படிடா பக்கத்து இருக்காரவனை பாரு, அவன் 80 மார்க் 90 மார்க் வாங்குறான், நீலாம் மார்க் எடுக்கிறியான்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க? நெகட்டிவாக பேசுவார்கள். இப்படி நெகட்டிவாக பேசுகிற பொழுது அந்த பிள்ளையோட மனது என்ன செய்யும்னா, ஐயோ அம்மாவே சொல்லிட்டாங்க, நான் படித்து ஒரு பிரயோஜனம் இல்லை, என்னத்துக்கு நான் உட்காந்து புக்கை படிச்சுட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்வான்? விளையாடுவதற்கோ இல்லது மற்ற ஆன்லைனில் இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் இதில் இருக்கக்கூடிய கதைகளை அதையும் பார்த்து கொண்டு நேரத்தை செலவழிக்கிற பையனாக மாறிவிடுவான். ஆனால் நீங்கள் இதுவே வந்து பாசிட்டிவாக உங்கள் பையனை பார்த்து எத்தனை
உங்கள் பையனை பார்த்துட்டு எத்தனை மார்க் எடுத்திருக்கிறப்பா, 40 மார்க் எடுத்திருக்கேன், நீ கவலைப்படாதப்பா, நீ 40 மார்க் எடுத்திருக்கதே பெருசு, நீ 20 30 எடுக்காமல் 40 எடுத்திருக்கேல பரவாயில்ல, இன்னும் ஒரு 10 மார்க் எடுத்தால் நீ என்ன செஞ்சிட முடியும், நீ பாஸ் பண்ண முடியும், நல்லா பண்ண முடியும், நீ முயற்சி பண்ணுனா. ஏன்னா இங்கே சிங்கப்பூரில் வந்து 50 மார்க் வந்து பாஸ் மார்க், அதனால சொல்கிறேன். அங்கே வந்து 35 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாஸ் மார்க் வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தானே பார்க்கு, நீ கொஞ்சம் மார்க் எடுத்தால் நீ நிறைய மார்க் நல்லா வர முடியும்ப்பான்னு சொல்லி நீங்கள் அவனுக்கு ஹோப்பு கொடுத்தீங்கன்னா அவன் தளர்ந்திருப்பான். ஐயோ என்ன படிக்க முடியலையே கவலையோடு இருக்கிற பையனை அந்த வார்த்தை என்ன செய்யணும், அவனை ஊக்கப்படுத்தும். உடனே என்ன செய்ய ஆரம்பிச்சோம், நம்ம அம்மா சொல்லியிருக்காங்க நான் இன்னும் கொஞ்சம் நல்லா படித்தேன் 10-20 மார்க் கூட வாங்கிடுவேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதே பையனே விழுந்து படித்து, அதாவது என்னது அம்மா சொன்னதுனால விடாமல் படித்து அதிகமான மதிப்பெண்கள் படிக்க முடியும், எடுக்க முடியும். அப்போது உங்களுடைய நாவிலிருந்து வருகிற வார்த்தை தான் எப்படி இருக்குது, அடுத்தவர்களை வந்து எப்படி உற்சாகப்படுத்துகிறதாவோ அல்லது அவனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதாவோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை, அதாவது உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதாகவும் இருக்கிறது. எனவே எப்பொழுதும் இனிமேலிருந்து இதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எதையும் கணவரை பற்றி தவறாகவோ கணவரை பற்றி தரக்குறைவாகவோ மற்றவருடன் பேசி மகிழ்வது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் அது உங்கள் மேலேயே நீங்கள் தலையில் மண்ணை போட்டு கொள்கிற மாதிரி அர்த்தம். உங்களை கணவரை பற்றியோ அல்லது மனைவியை பற்றியோ கூட சிலர் வந்து தரக்குறைவாக பேசுவாங்க. அது எல்லாமே என்ன ஆகுதுன்னா அது உங்களுடைய மனைவி கடைசிக்கு உங்களோட தான் வாழப்போகுது. அதுக்கென்ன அதுக்கு ஒன்றும் சேர்த்துறாது, அதுக்கென்ன அதுக்கு சமையல் செய்யத்துறாது, அதுக்கென்ன அதுக்கு இது தெரியாது, நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான், நீ இதை மறந்துட்டே தான் இருப்பேன், எப்போ பார்த்தாலும் நீ அப்படி தான் செய்வேன்னு சொல்லிட்டு மனைவி வந்து நெகட்டிவாகவே சொல்லிட்டு இருந்தால் அதே மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் மாற்றமே உண்டாகாது. அந்த மாற்றங்கள் உண்டாகணும். நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் வந்து அவங்க நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அதை தான் அவங்கள்ட்ட சொல்லணும். பரவாயில்லம்மா நீ சீக்கிரமாக செஞ்சுட்டா, பரவாயில்லம்மா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக செய்யுமா, நீ நல்லா சமைக்கிறமா, பரவாயில்லம்மா இன்னும் கொஞ்சம் நல்லா சமைமா, இன்னும் கொஞ்சம் அடுத்த தடவை நாளைக்கு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் உப்பு கூட போடு, கொஞ்சம் உப்பு குறைவாக போடு, அல்லது இந்த மாதிரி டிஷ் செய்யி, இந்த மாதிரிலாம் வந்து யூடியூப்லேருந்து பார்த்து சிலதை கற்று செய்யி. இப்படி நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை பொறுத்து அந்த மனைவியோட வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். அப்போ ஒரு நல்ல மனைவி உருவாக்குவது உங்கள் வாயிலே உங்ககிட்டே தான் இருக்குது இல்லையா? அதே மாதிரி ஒரு நல்ல கணவரை உண்டாக்குவது உங்கள் வாயில தான் இருக்குது. மனைவிமார்களே, நீங்கள் வந்து அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அவருக்கு அதுதான், அவர் எப்போ பார்த்தாலும் இப்படி தான், அவர் ஒரு முட்டாள் தான், அது ஸ்டூப்பிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தால் உங்கள் வீட்டுக்கார் வர மட்டமாக மாறிட்டு வருவார். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது, ஏனென்றால் இந்த கணவன் மனைவின்ற பேக்கேஜ் வந்து உடனே வந்து உங்களோடது உடனே முடிஞ்சு போகிறதில்ல. இது வந்து எத்தனை வயசு, அவர் 60 வயசோ 70 வயசோ 80 வயசு வரைக்கும் உங்கள் கூட தான் வாழ போகிறார். அப்போ நீங்கள் அவங்கள வந்து நீங்கள் வாயில் சொல்கிற நல்ல பாசிட்டிவான வார்த்தைகளால் அவங்கள உருவாக்க முடியும் இல்லையா? பரவாயில்லைங்க நீங்கள் இந்த மாதிரி செய்யலை, பரவாயில்ல இதை வந்து இந்த மாதிரி செய்யுங்க, அடுத்தது இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், ஏன் இந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிறீங்க செய்யுங்க, அப்படி தான் நம்ம ஊக்கப்படுத்தணும். தவிர உங்களுக்கு ஒன்றும் தெரியல, சேச்சே நீங்கள் எதுக்கு செய்யுங்க, அதை விட்டுருங்க, நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீ ஏன் செய்கிறத விட்டுரு, அப்படிலாம் வந்து என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாது. உங்களுக்கு மட்டும் எல்லாம் சகலம் தெரிஞ்சுதா இல்லை. அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து நம்ம செய்யும் பொழுது அது ரொம்ப பெருமையான வார்த்தைகளாக இருக்கிறதுனால அது நம்மளே விழுகிறதுக்கு அது ஒரு சான்ஸாக போயிடும். எனவே நீங்கள் என்ன சொல்லணும்னா, கர்த்தரால் முடியும், உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய முடியும் என்று சொல்லணும். அது மட்டும் இல்லை, நிறைய நேரங்களில் நம்ம ஜெபம் பண்ணிட்டு வரோம். அப்போ ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம வருகிற பொழுது இப்போ வந்து கணவர் வந்து குடிக்கிறாரு, ரொம்ப இதாக இருக்கார், நீங்கள் போய் ஜெபிக்கிறீங்க. ஜெபிச்சுட்டு வந்தோன்னே, ஆண்டவரே என்னோடய கணவர் வந்து எல்லாம் மாறணும், குடிபோக்கும் பழக்கத்திலேருந்து மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபிச்சுட்டு நீங்கள் வர்றீங்க. இப்போ நீங்கள் என்ன ஜெபிச்சுட்டு வரீங்க, கணவர் வந்து ஒரு நல்லவராக மாற வேண்டும் என்று விரும்பி நீங்கள் ஜெபிச்சுட்டு வரீங்க. இப்போ ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும், விசுவாசம் உள்ள ஜெபம் தான் கேட்கப்படும். இப்போ விசுவாசத்தோடு சொல்லும்பொழுது அவர் வந்து நல்லா ஆயிட்டார்னு சொல்லி தான் நீங்கள் ஜெபிச்சுட்டு வருவீங்க. ஆனால் ஜெபத்துட்டு வெளியே வந்தோடனே உங்கள் பக்கத்து இருக்காரவங்களா எப்படிமா இருக்கார் உங்கள் கணவருன்னு கேட்டால் அது ஏங்க கேட்குறீங்க, இன்னும் வந்து அவர் வந்து குடிபோதை, இன்னும் எப்படி தான் மாற போகிறாருன்னு தெரியல, எங்கே தான் போய் முடிய போகுதுன்னு தெரியல அப்படின்னு தவறாக வந்து சொல்லிடுவீங்க. அதே மாதிரி ஜெபிச்சுட்டு வந்துடுவீங்க. கடன் பிரச்சனைக்காக ஜெபிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனை எனக்கு இப்போ இருக்குது, ஒரு வாரத்துக்குள்ளே நாங்கள் பணம் கட்டணும், கட்ட உதவி செய்யுங்க, கட்ட உதவி செய்ய உங்களால் முடியும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே, என் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்கள் செய்ய முடியும் ஆண்டவரே, என் குறைவுகளை நிறைவாக்குகிற நீங்கள் அற்புதமாக செய்ய முடியும். நீங்கள் ஜெபிச்சுட்டு வரீங்க. வெளியே வந்தோன்னே கணவர் சொல்கிறாரு உங்கள்கிட்ட, அம்மா அந்த ஒரு வாரத்தில் பணம் கட்டணும்லம்மா அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ தாங்க நான் ஜெபிச்சுட்டு வந்திருக்கீங்க, கர்த்தர் கட்டாயமாக நமக்கு பதில் கொடுப்பார், கட்டாயமாக நல்ல பதில் கிடைக்கும். ஒரு வாரத்துக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே கர்த்தர் பெரிய அற்புதம் செய்துவார், நம்ம கட்டாயமாக கடன் அடைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கு பதிலாக நிறைய நேரத்தில் என்ன சொல்லிடுவோம், ஐயோ எனக்கும் பயமாக இருக்குங்க, ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம என்ன செய்வோம்னு தெரியல, நான் அவன்கிட்ட கேட்டேன், அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், இவங்ககிட்ட கேட்டேன், கிடைக்கலையே, பேங்க்கில் அப்ளை பண்ணி கிடைக்கல, இது அப்படி என்ன செய்வீங்க, நெகட்டிவாக புலம்புவீங்க. இனிமேல் இந்த மாதிரி நெகட்டிவாக புலம்புறதை விட்டுருங்க. இது உலக பிரகாரமான மக்கள் செய்வது. ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவை அறிந்த
வேணாம், நம்ம அப்படியே செய்யக்கூடாது. ஏன்னா உங்களுக்குள்ளே ஐஸ்வர்யம் இருக்கிறது, உங்களுக்குள்ளே தேவையான காரியங்கள் அனைத்தும் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தின் வழியாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். லாஸ்ட் 2 எபிசோட்லேயும் இருக்கிறத நீங்கள் வந்து யூடியூப் வழியாக போய் செக் பண்ணிங்கன்னா ஷீலா டேனியல் வரும். அதில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதன் மூலியமாக நீங்கள் பார்க்கிற பொழுது நீங்கள் அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அந்த வசனங்களை அறிக்கிடுங்க. நான் சொல்கிறது கரெக்டு தானே? நிறைய பேர் நம்ம ஜெபிச்சுட்டு வந்த பிறகு மாறிடும். இங்கே சர்ச்சில் நடந்த காரியம், நாங்கள் ஆல்நைட் பீரியடில் ஜெபிக்கிறோம். ஆல்நைட் பீரியடில் ஜெபிக்கும் போது ஒரு சகோதரிக்கு வந்து வேலை வந்து இல்லை, வேலைக்காக ஜெபிங்கள்னு சொன்னாங்க. வந்தாங்க, நாங்கள் ஜெபித்தோம். ஜெபிக்கும் போது ஹல்லேலூயான்னு சொல்லி நல்லா ஜெபிச்சுட்டு கையெல்லாம் தட்டி நல்லா ஜெபிச்சாங்க. நாங்களும் விசுவாச அறிக்கையெல்லாம் சொல்லிட்டு கர்த்தர் உங்கள் ஜெபத்தெல்லாம் கேட்பார் சகோதரி, நீங்கள் கர்த்தர் நல்ல வேலை கொடுப்பாருன்னு சொன்னோம். சரி, மாடிப்படி விட்டு இறங்கினாங்க. இறங்கின உடனே இன்னொருத்தர் ஃப்ரெண்டு கேட்குறாரு, என்னங்க சிஸ்டர் எப்படி வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்களே என்ன ஆகிட்டுருக்குன்னு. அது ஏங்க கேட்குறீங்க, இந்த வேலைக்கு அப்ளை பண்ணாலும் எனக்கு கிடைக்கலங்க, எப்படி தான் எனக்கு கிடைக்க போகுதுன்னு தெரில, எனக்கு விசா வந்து 1 வாரம் 2 வாரம் தான் இருக்குது, எனக்கு வந்து 1 மாதம் தான் இருக்குது, ஏதோ சொல்கிறாங்க. சொல்லிட்டு அதுக்குள்ளே எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரிலங்க அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லணும்? அப்படி சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன சொல்லணும்? நான் இப்போ தான் ஆல்நைட் பீரியடில் ஜெபிச்சுட்டு வந்திருக்கேன், கர்த்தர் கட்டாயமாக என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், இன்னும் 1 மாதம் டைம் இருக்குது, அதுக்குள்ளே எனக்கு ஒரு நல்ல வேலையை வேலை கர்த்தர் எனக்காக கட்டளையிடுவார், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். இப்படி சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்க மாட்டீங்க இல்லையா? இனிமேல் உங்களுடைய ஜெபம் ஜெபித்தால் மட்டும் போதாது, ஜெபித்து விட்டு வந்த பிறகும் நீங்கள் விசுவாச வார்த்தையிலே பேச வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. எனவே சகோதர சகோதரிகளே, அருமையான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் நிறைய வசனங்கள் சொன்னேன். நம்முடைய நாவின் கீழே மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. மரணத்தை விரும்ப வேண்டும் என்றாலும் ஜீவனை விரும்ப வேண்டும் என்றாலும் உங்கள் நாவிலே இருக்கிறது. மிக சுகவீனமாக பலவீனமாக இருந்தாலும் நான் கிறிஸ்துவுக்குள்ளே பலனாக இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று உற்சாகமாக சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்படியே உங்கள் சுகவீனம் பலவீனங்கள் மாறும். எனக்கு கூட அடிக்கடி சுகவீனம் பலவீனம் வருகிறது பொழுது கூட ஐயோ எனக்கு கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு சொல்லும் போது கூட அடுத்த உடனே எனக்கு ஞாபகம் வந்துடும், வசனங்களாக எனக்கு உடனே ஞாபகம் வரும். இயேசுவின் தழும்புகளாலே நான் சுகமானேன் என்று சொல்லி நான் சுகத்தை பெற்றேன். இன்றைக்கு கூட பலவீனம் மறந்தேன், ஆனால் இந்த வார்த்தையை சொன்ன பொழுது கர்த்தர் புதிய உற்சாகத்தினால் புதிய பலத்தினாலும் நிரப்பினார். பிரியமானவர்கள், உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. சரி, கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். அற்புதமான அதிசயமான தேவனே, எங்களுக்குள்ளே வாழ்பவரே, பரிபூர்ணமாக வாழ்கிறவரே, தெய்வத்துவமாக எங்களுக்குள்ளே வாழ்கிறவரே, அப்பா உம்மை நன்றோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்களுக்குள்ளே இருக்கிறது ஆண்டவரே. அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில அதை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு கிருபை பலன் ஞானம் கொடுத்து உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த கொரோனா வைரஸ்க்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த எத்தனையோ நாடுகளிலே பல பிரச்சனை உண்டாக்கி கொண்டு வருகிறது. கர்த்தர் தாமே அதை ஒன்றுமில்லாமல் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் இரத்த கொட்டைகளை மறைத்துக் கொள்வீராக, பொருளாதார குறைபாடு இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வீராக, அவர்களை கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொள்வீராக, தீவைகள் அனைத்தையும் கர்த்தர் சந்திப்பீராக. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறான் தாழ்ச்சடன் என்று ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை சொல்லட்டும் ஆண்டவரே. அப்படியே சொல்லி ஆண்டவரே உம்மிடமிருந்து ஆண்டவரே எல்லா காரியங்களும் நிறைவு பெற்றுக்கொள்ளட்டும். ஹல்லேலூயா. அப்படியே நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவர். எப்படி உதவி செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.